எல்லோரும் வாருங்கள் இந்த வைஷ்ணவ சேனலில். இன்று நாம் ஸ்ரீமத் பாகவதத்தில் என்ன கூறப்பட்டிருக்கிறது என்று தெரிந்து கொள்ளலாம். இந்த ஆத்மாவை பற்றியும் இந்த உடலை பற்றியும் என்ன அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நம்ம ஸ்ரீ கிருஷ்ணர் இதை பற்றி என்ன அபிப்பிராயப்படுறார், என்ன சொல்லறார் என்று கீதை ரூபத்திலையும் தெரிஞ்சு கொள்ள பிரயத்னப்படலாம். ஸ்ரீமத் பாகவதம் என்றது மகா புனிதமானது. எல்லோருக்குமே இந்த பூலோகத்தில் பிறந்தவர்களுக்கு பூலோகத்தில் எத்தனை ஆகர்ஷணை என்றால் தெய்வீக சிந்தனையினது, தெய்வத்தின் அனுகிரகம் இருப்பவர்களுக்கு தான் அந்த தெய்வீக சிந்தனை என்றது வரும். தெய்வ பாதத்தில் நடக்க வேண்டும் என்று ஒருவன் நடந்து கொண்டிருந்தால் அவனுக்கு அந்த தெய்வ அனுகிரகம் இருக்கு என்றது பொருள். இப்பொழுது பாகவதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், இந்த உடல் என்றது அழிவுக்குரியது, அழியாவது என்றது ஆத்மாதான். அந்த மாதிரி இந்த பூலோகத்தில் எல்லாமே அழியக்கூடியது தான். ஒன்றே ஒன்று, இரண்டு என்றேன், நான் ஒன்று கூட சொல்ல மாட்டேன், இரண்டு. கல்வி என்றது அழியாத செல்வம் என்பார்கள். அந்த மாதிரி புராணங்களில் கல்வியை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், 7 ஜென்மத்துக்கும் தொடர்ந்து வரக்கூடியது கல்வி. உண்மைதான். ஒருவனுக்கு விவேகம் என்றது கல்வியின் ரூபத்தில்தான் பிறக்கின்றது. கல்வி இல்லாத விவேகம் பெருக்கின்றவர்களும் சில பேர் இருக்கார்கள். அது தெய்வ அனுகிரகம், பூர்வ ஜென்ம புண்ணியத்தினால் இருக்கிறது. இந்த பூலோகத்தில் பக்தி யோகம் என்பார்கள். பக்தி யோகம் என்றால் எல்லாத்தோடையும் மகாபெரும் மகத்துவம் பட்டதுதான் இந்த பக்தி யோகம். இந்த கலியுகத்தில் பக்தி யோகத்தை ஒருவன் பெற வேண்டும் என்றால் பூர்ண தெய்வ அனுகிரகத்தை பெற வேண்டும். பூர்ண தெய்வ அனுகிரகத்தை பெற்றபின் ஒருவனுக்கு கோபம் என்றால் என்ன என்பான், துக்கம் துயரம் என்றால் என்ன என்பான். அந்த மானிடன் கோபம் என்றால் என்ன, வேதனை என்றால் என்ன, துக்கம் துயரம் என்றால் என்ன, நானேன் ஒருவரிடம் கோபப்பட வேண்டும். அவனுக்கு துன்பமும் இன்பமும் சரி சமமாக விடுகின்றது. அது அவனை பாதிக்காது, இன்பமும் பாதிக்காது, துன்பமும் பாதிக்காது. ஏனென்றால் அவனுக்கு ஆத்ம ஞானம் வந்துவிடும். ஆத்ம ஞானம் ஒருவன் பெற்றார் அவருக்கு துன்பம் என்ன, இன்பம் என்ன, மோட்சம்தான். அடுத்தது இருப்பது மோட்சம்தான். இந்த மோட்சத்தின் ரகசியம்தான் என்ற எத்தனையோ வீடியோக்கள் நானும் செய்து கொண்டு தான் வருகிறேன். ஆனால் மோட்சத்தின் ரகசியம் என்ன என்றால் தர்ம காரியம்தான். கெட்டவர்களை அழிப்பது தர்மம்தான். நல்லவர்களை, ஒரு நல்லவனை துன்புறுத்தினால் மகாபெரும் பாவம். பல கெட்டவர்களை துன்புறுத்தினால் புண்ணியம்தான், அது பாவமில்லை. கண்ண பரமாத்மா என் ஸ்ரீ கிருஷ்ணர் கம்சனை அழித்தார், அது புண்ணிய காரியம்தான். பல ரிஷிகளை வதத்து வேதனைக்கு ஆளாக்கினான் அந்த கம்சன். அந்த மாதிரி ராமர அவதாரத்தில் ராவணனை சூரசம்ஹாரம் செய்தார். அப்படி தசாவதாரம் எடுத்தார். அவர் எடுத்து குரூரமான ராட்சசர்களை சூரசம்ஹாரம் செய்தார். அது புண்ணிய காரியம். கெட்டவனை அழிப்பது புண்ணிய காரியம். நல்லவர்களுக்கு, ஒரு நல்ல ஆத்மாவுக்கு கூட ஒரு கடுகளவு நல்லது செய்தால் அது பெரிய அளவு புண்ணியம். அன்னதானம், தானத்தில் சிறந்தது அன்னதானம். இதை தான் நாம் ஒரு வீடியோவிலும் சொல்லிக்கொண்டு இருக்கிறோம். தானத்தில் சிறந்தது அன்னதானம். ஆடையை கொடுத்தால் போராது என்பார்கள், நகையை கொடுத்தால் இன்னும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பார்கள், தனத்தை கொடுத்தால் இன்னும் வேணும் என்பார்கள். ஆனால் பசி தீந்து விட்டது, இது போரும் என்று சொல்வது, ஆத்ம திருப்தி செய்வது அன்னதானம்தான். தானத்தில் சிறந்தது அன்னதானம். இந்த தர்மத்தை வாரத்தில் ஒரு தரம் கடைபிடித்தாலே
நல்ல புண்ணியத்தை பெறலாம். அந்த மாதிரி ஸ்ரீமத் பாகவதத்தில் மோட்ச பாதை என்ன என்றால், பற்றுதல் இல்லாமல் இந்த உலகத்தில் வாழ வேண்டும். மிக கடினமானது. ஏனென்றால் இந்த பூலோக ஸ்பர்ஷம் பட்டவுடனே எத்தனை தான் இந்த ஆக்கர்ஷணங்கள், எத்தனை ஆசைகளை இது உண்டாக்கின்றது. எனக்கு இது வேணும், எனக்கு அது வேணும், நான் இப்படி இருக்க வேண்டும், அப்படி இருக்க வேண்டும், இந்த பேர் வேண்டும், அந்த புகழ் வேணும். எல்லாமே அழியறதுக்கு, எல்லாமே அழிந்துவிடும். ஆனால் அழியாத இருப்பது தர்மமும் கல்வியும் தெய்வமும் தான். தெய்வத்தை நாடி செல்றவனுக்கு என்றைக்குமே துக்கம் இல்லை. நான் சில சமயம் தனியாக உட்கார்ந்து யோசனை செய்வேன். என்ன ஆலோசிக்கிறேன் என்றால், யாருமே இல்லாதவர்களுக்கு யார் இருப்பார்? இந்த தெய்வத்தை நாடி சென்றால் அந்த தெய்வம் இருக்கும் இல்லையா? என்னோட அனுபவத்தில் புருஷன் இருந்தும் குழந்தை இருந்தும் சில பேர்கள் மருத்துவ ஹாஸ்பிட்டலில் சொல்கிறேன், ஆங்கிலத்தில் அட்மிட்டாய் கண்ணெதிரை குத்தி குழம்பரித்து உயிரை இறக்கிறார்கள். மற்றவர்கள் தெய்வ சிந்தனையில் இருக்கவர்களுக்கு யாருமே இல்லாத போதிலும் யார் மூலமாக அந்த தெய்வம் காத்து ரட்சிக்கின்றது. தெய்வத்துக்கு அப்படி ஒரு பலம், அப்படி ஒரு தெய்வம் என்றது உள்ளது. பக்தி யோகம் என்றது சதா அந்த நாராயணனை ஜபித்து கொள்ளிருங்கள். ஓம் நமோ நாராயணா. தனக்கன் வாழவில்லை ராமானுஜர், எனக்கு மோட்சம் கிடைக்க வேண்டும் என்று அவருக்கு மோட்ச பாதையை தேடவில்லை. உலகக்ஷேமத்துக்காக இந்த நாராயண நாமத்தை ஜபித்து விட்டால் தனக்கு பாவம் வந்தாலும் பரவாயில்லை, உலகக்ஷேமப்பட வேண்டும். ஆஹா, எத்தனை தான் பெருந்தன்மை இந்த ராமானுஜருக்கு. அனந்த கோடி சரணாகதி அவர் பூபாதங்கள். ஆச்சாரியன் என்றால் அவர் நினைத்தாதான் நம்மளால் ஸ்ரீபெரும்புத்தூர் சென்று அவரை தரிசிக்க முடியும். அவர் சேவை செய்தால்தான் ஸ்ரீரங்கத்துக்கு சென்று அவரை காண முடியும். அப்படி ஒரு மகான் மகாவிஷ்ணுக்கு மகாபிரியமுள்ளவர். அவர் தனக்கென்று வாழவில்லை. அவர் வாழ்ந்தது மகாவிஷ்ணுக்குந்தான். வாழ்ந்து கொண்டு இருக்கார், எப்பவும் வாழ்வார். அப்படி ஒரு மகா பெரும் பக்தி. இந்த கலியுகத்தில் ஒருவன் கலியை வெல்ல வேண்டும் என்றால் நாராயணர் பாதத்தில் சரணாகதி அடைய வேண்டும். என்னவென்றால் பல கோடி ரிஷிகளும் பழைய ராஜாக்களும் எல்லோருமே நாராயணரின் மகிமையை பக்தர்களும் பாடலாக பாடியிருக்கார்கள். அதுதான் நம்மளுக்கு 4000 திவ்ய பிரபந்தம் என்போம். அந்த மாதிரி வேதங்களை எடுத்தால் பல கோடி பாடங்கள் உள்ளது. இங்கிலீஷில் சொல்ல போனால் ஆங்கிலத்தில் 18,000 வர்சஸ் அப்படின்வார்கள். அது மாதிரி பல கோடி பாடல்கள் மகாவிஷ்ணுவின் மகிமையை பற்றி பாடியிருக்கார்கள். எல்லாமே நம் கிருஷ்ணர் சொன்னது தான். எல்லாமே கிருஷ்ணரை சம்பந்தப்பட்டது தான். 16 லோகத்தையும் ஆண்டவர் ஆளப்போகிறவர் நம் கிருஷ்ணர் தான். அதுதான் விஸ்வரூபத்தில் அவர் காமிக்கிறார். நீ சைவனாக சிவாலயம் சென்றாலும், நீ சக்தியாய் நீ பூஜித்தாலும், மகாவிஷ்ணுவாய் பூஜித்தாலும், கணேசன் நான் பூஜித்தாலும் எல்லா ரூபமுமே என் ரூபம்தான் என்று கிருஷ்ணர் விஸ்வரூபத்தில் அர்ஜுனனுக்கு எடுத்து போர்க்களத்தில் காட்சி அளிக்கிறார். இந்த பாகவத்கீதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஒரு ஆத்ம ரகசியம் என்னவென்றால், பற்றுதல் இல்லாத இந்த உலகத்தில் வாழுவது, அதுதான் உங்களால், அந்த ஒரு வழிதான் உங்களை முக்தி பாதைக்கு அழைத்து கொண்டு செல்லும். பற்றுதல் இருந்தால் முக்தியை பெற முடியாது. ஆசைகள் இருந்தால் அந்த ஆத்மாக்கள் ஆசை தீரவரில் என் கிருஷ்ண பரமாத்மா பூலோகத்தில் அதை ஜனனம் தந்து கொண்டே இருப்பார். இந்த ஆசை நிறைவேறட்டும், உன்னோட அந்த ஆசை நிறைவேறட்டும். நீங்கள் பகவானை நாடி சென்றால் அந்த பகவானை அடைய முடியும். முக்தி பாதை
ஆத்ம ரகசியம். நீங்கள் எந்த புராணம் வேணால் எடுத்துக்கோங்கள், இது சாராம்சம்தான் அதில் விளக்கமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இத்தோடு நான் இந்த வீடியோவை முடித்து கொள்கிறேன். உங்களுக்கு என் வீடியோக்கள் பிடித்தால் ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி பல வீடியோக்கள் செய்ய போகிறேன். அதில் நாம் இன்னும் தெய்வீகத்தை பற்றி தெரிந்து கொள்ள பிரயத்னிப்போம். எல்லோருக்கும் ஸ்ரீகிருஷ்ணர் என்றால் நன்மைகள் உண்டாகட்டும். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.